ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குஸ்கா செய்யறதுக்கு இன்றைக்கி பொன்னி அரிசி 24 கேரட் புழுங்கரிசி தாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். பச்சரிசியிலும் செய்யலாம். நான் தக்காளி ஒரு 400 கிராம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு 10 எடுத்துக்கோங்க. இல்லையா ஒரு 5 எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும். இந்த குஸ்கா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நீல வாக்குலையும் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இப்போ எல்லாமே நான் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓகே ஆயில் சேர்த்துருக்கேங்க. இதில் நான் நெய் இப்போதைக்கு சேர்க்கலை. இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன பட்டை துண்டு 2, கிராம்பு 5, ஸ்டார் அனஸ் 1, பிரியாணி இலை 2, ஏலக்காய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். நான் மசாலா தூள் நிறைய போடுறதுனால நான் சேர்த்துக்கல. பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வெடிக்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூடவே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம தேவையான அளவு 1/2 கிலோ அரிசி நான் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷமாவது இந்த அரிசி நல்லா ஊறணும். அப்போ தான் குஸ்கா நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். அடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒன்றாவே போட்டு நான் அரைச்சிட்டேங்க. ஒரு அளவுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. பச்சை வாடை போக நல்லா வதங்கி வரட்டும். இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா புதினா நான் ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்கேங்க. அந்த புதினா உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் கூடுதலாகவே நான் புதினா சேர்த்துருக்கேங்க. குஸ்காவுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. புதினா, கொத்தமல்லி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அன்றைக்கி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேங்க. அது நல்லா தாராளமாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு இந்த குஸ்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கரையிறதுக்கான தேவையான உப்பு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி ஓப்பனில் இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா ஏதாவது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வருங்க. அதனால் நான் குக்கர் மூடியாலே நான் ஃபஸ்ட்டு மூடி வச்சிடுறேங்க. இந்த மாதிரி மூடி வச்சா ஓகே தான். ஃபஸ்ட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருங்க. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தயிர் சேர்க்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேங்க. இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இந்த குஸ்காவுக்கு இந்த தயிர் கொஞ்சம் சேர்க்கும்போது ரொம்ப அந்த புளிப்புச்சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடய ஃப்ளேவரு. தயிரோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழைய எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அரிசியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை உள்ளே சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோடு அப்படியே கிளறி விட்டுறணுங்க. ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இந்த குஸ்காவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றுனேன். என்ன காரணம்னா கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் அரிசியை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட அரிசி பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறி இருக்குது. அதனால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் 1/2 கிலோவுக்கு கணக்கு பண்ணி நான் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு லெவல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேங்க. ஆரம்பத்தில் தாளிப்பு பொருள்லாம் சேர்க்கும் போது நம்ம ஆரம்பத்திலே கூட கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி கடைசியாக தாங்க கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நல்லா தாங்க இருக்கும். குஸ்காவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தயிர் பச்சடி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். குஸ்காவுக்கு மீல் மேக்கர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3 விசிலே அரிசி வெந்துடும். நான் 2 விசில் விட்டுட்டேன். 3ஆவது விசிலுக்கு நான் சிம்மில் வச்சுட்டேங்க. அப்படியே ஒரு 4 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணேங்க. அவ்வளோதான், சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சிங்க. அரிசியெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட விருப்பம்தான். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு கூட நெய் நம்ம இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். குக்கரில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலாங்க. அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. வீடே ஒரே கமகமன்னு ஒரே வாசனை. இந்த குஸ்காவுக்கு
சிக்கன் சுக்கா வறுவல், சிக்கன் 65 எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கடைசியாக கூட பச்சை மிளகாயை குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது கூட 2 போட்டுக்குங்க. பச்சை மிளகாயை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப காரமாயிடும். அதுக்கு தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு காலையிலே எடுத்து வச்சு ஒரு சின்ன லஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா போதும். ஈவினிங் வரைக்கும் சூடாகவே இருக்கும், அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இந்த லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக திரும்பி பார்க்குற அளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.